விஷ்ணு வேட்டு தீபாவளி வேட்டு இன்று முதல் கணக்கில் அரசியல்வாதிக்கு குடும்ப வேறு வரைக்கும் வேட்டு வெடிப்பான். நல்லா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, அவன் பொண்டாட்டி பட்டு சேலை பட்டு புடவை நகை நட்டுகளை மேலேருந்து கீழே வரைக்கும் சொருகி திணிப்பான். அவன் பொண்டாட்டி மாதிரி அரசியல்வாதி பொண்டாட்டி மாதிரிங்க புல்ல பேரம் பேத்தி அப்படியே திணிக்க மாட்டாமல் திணிப்பான். போடுறா வேட்டை போடுறான்ட்டார், வேட்டை போடுறா கண்டார வலிமான வேட்டை போடு ஓடுதான், பாக்ஸ் வாங்கி கொடுப்பான், அப்படியே ஓடுவான். அரசியல்வாதி தொலைஞ்ச இதோட தொலைஞ்ச. இதுதான் கடைசி தீபாவளி தமிழ்நாட்டில். இதுதான் கடைசி தீபாவளி தமிழ்நாட்டில். இதுதான் கடைசி தீபாவளி சொல்லி முடிச்சிடுவார். முக்கால் சத்தியம் கடவுள்ரா, கடவுள் போடுதார் கணக்கு, ஐயா போடுதார், எங்கள் அண்ணன் போடுதார், ஈஸ்வரன் போடுதார், பரமேஸ்வரன் போடுதார். தொலைஞ்சான் சென்னை மெட்ராஸில் இன்னையே இந்த வேட்டு வெடியில் இந்த தீபாவளியோட அமைச்சராக இருக்கிறவன், முதலமைச்சராக இருக்கிறவன் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டு டெல்லி, கன்னியாகுமரி டு சென்னை மெட்ராஸிலேருந்து தொலைஞ்சான். இல்லை வேட்டு எப்படி இல்லை அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் நல்லா வேட்டு வெடிக்க நல்லா கண்ணால் பார்த்துருக்கீங்களா எப்படி செதறது? அந்த மாதிரி அரசியல்வாதி குடும்பம் முறை செதறும், சின்ன மின்னாமல் போகும், நாசமாக போகும். அப்படியே ரோட்டுக்கு ரத்த பலியாக மூளை மண்டை குடல் செதறும். முக்கால் சத்தியமுடா பெஸ்ட்டு போட்டான்டா கணக்கு. செதறும். செத்தவனுக்கு வேட்டு போடியா? இன்றைக்கி தான் நீ தான் இந்த தீபாவளி ஒவ்வொரு ஆதார கார்டில் வேட்டு கறி மருந்து சிறுவிலேருந்து பெரிய அளவுக்கு போடுறதே இல்லைடா. வீட்டுக்கு சுடுகாட்டுக்கு பயணத்துக்கு போடுறதுக்கு வேட்டு போடுத அந்த கணக்கு மாற்றி போட்டார். இதுதான் வீடுந்தோறும் வேட்டு போடுறது இல்லை. வீட்டுக்கு சுடுகாட்டு போகிறது, அடுத்து பூமிக்குள்ளே போகிறது, எங்கெங்கே ரோட்டில் போகிறது, என்னென்ன நோய் காட்டில் போகிறது, எத்தனை நோய் இனிமேத்தான் பிடிக்கும். தீ மாதிரி பிடிக்கல, அப்படியே குடல் மண்டை மூளை பூமிக்கு செதறும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. வீடு வேட்டு போடுறவன் அவன் வீட்டுக்கு வெடி போடுதான். நாங்கள் சாவ போகிறோம், நாங்கள் குடல் மண்டை மூளையெல்லாம் பூமிக்கு கீழே தானமாக கொடுக்க போகிறோம்னு வெடி போடுதான். எரிஞ்சிட்டாரா? எல்லாம் எரிஞ்சிட்டார். வேட்டு கறி மருந்தில் பூரா சிவகாசியில் எரிஞ்ச எரிப்பு உலக நாடே போயிடுச்சு. தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு இன்று காலையில் எரிஞ்சிட்டார். எங்கெங்கே வேட்டு வச்சுருக்கானோ வெடிக்கானோ அங்கெல்லாம் பவர் வெடிக்கும். டம்னு வெடிக்கையில் அவன் குடும்பம் சுடுகாட்டு எரிப்புக்கு போயிடும். அவன் பொண்டாட்டி மாதிரி நாக்கை போட்டு நக்கிக்கோடா, விரிச்சு விலைக்கு நல்லா நக்கிக்கோ. நீ பொண்டாட்டி மாதிரி இருக்காள் நீ உன் புருஷ மாதிரில எங்கடா இந்த யானை கும்பிடுதான்ல, விநாயகரை கும்பிடுதான்ல, அவனுக்கு பெரிய கம்பி வச்சுருப்பான், அதை போட்டு உறிஞ்சி நல்லா நக்கிக்கோ. முக்கால் சத்தியம் பொண்ணு விரிஞ்சிக்கோண்ணா எப்படி? அதாவது வாயில்லா ஜீவன் யானை, அது கடவுள் படைச்சார். அது இயற்கையில் போகிறத அதை போய் தர்மம் எடுக்க வைக்கான். கோயில் காட்டுகளை உட்கார வச்சு பிச்சை எடுன்னு. அவன் தாண்டா பிச்சை எடுக்கிறவன். நீ எதுக்கிட்ட அது வாயிலா ஜீவனை பிச்சை எடுக்க வைக்க? அது யானை உருவத்தில் இருக்கானா? இல்லை முட்டாப்பேலை முடிஞ்சு வச்சுடா, அவன் கணக்கு முடிஞ்சு வச்சுடா. இல்லை கன்னி மூளையில் இவனை மீச்சிட்டார். இன்னைக்கு கும்பிடுதேடா முக்கில் ஒரு மீச்சி கீழாக்க இறக்கிட்டார். முடிஞ்சு வச்சு அவனை கும்பிட்றவன் போகிறவன் வீட்டில் பூரா செதறும் போவோம். அடுத்து உப்பு மூளை ஒருத்தனை கும்பிடுதில்ல, உப்பு மூளைனா தான் தமிழ்நாட்டுக்கார பேர் தெரியும். அதாவது வீட்டில் உப்பு மூளை அந்த திருச்செந்தூரில் வச்சு நம்ம நிறக்கூடத்தை வச்சு தூக்கி ஓட்டினா தான் நல்லா இருக்கும். வீட்டில் வச்சு நல்லா ஜோலி பார்க்கலாம்னு நல்லா சொல்லுவான். இந்த தமிழ்நாட்டுக்கார பேர் தமிழ் பண்பாட்டில் பேசுகிறேன். இன்றைக்கி ரெண்டையுமே மிதித்து நெரிச்சிட்டார். இப்போ வேட்டை வெடி மருந்து எரிதார். சொட்டுன்னு திருச்செந்தூர் சீக்கிரமாக கீழே போயிடும். சரியா? டெல்லியில் லாலுபதி ராஜா கும்பிடுதானா அதுவும் கீழே மாற போயிடும், சீக்கிரமாக போயிடுவான். அரசியல்வாதி அதோட சேர்ந்தே போயிடுவான். அந்த 2 பேர் மன்னராட்சி வரம் கொடுத்தார், கொடியை தூக்குனா 2 பேர் வச்சு இவ்வளோ பூமி அழிச்சு வச்சுருக்கான். கண்டார வலிமை இல்லை முட்டா பேலை சேர்மண்ட பேலையில் வேட்டு போடுறா கண்டார வலி உன் வீட்டுக்கு சாவு மணி போடுறத வேட்டு வெடி போட்டாடுறா கணக்கு முக்கால்.